வறண்ட மண் வளமாக மன்னன் முனிவரின் வருகையை உணர்ந்த காட்சி. வணக்கம் நண்பர்களே. கம்பராமாயண பயணத்துல அடுத்த பாட்டுக்கு வந்திருக்கோம். வறட்சியால வாடி கிடந்த அங்க நாட்டுல கலைக்கோட்டு முனிவர் வந்தா மழை வரும்னு நம்பிக்கை. சரி, முனிவர் வந்துட்டார்னு அந்த நாட்டு மன்னன் உரோமபதனுக்கு எப்படி தெரியும்? யாராவது வந்து சொன்னாங்களா? இல்லைங்க. அந்த நாடே ஒரு அறிவிப்பா இருந்துச்சு. அது என்ன அறிவிப்பு? கம்பர் அதை எப்படி படம் பிடிக்கிறார்னு பார்க்கலாம். போன பாட்டுல பார்த்தோம், முனிவர் வர்றதுக்கு முன்னாடியே கருமேகங்கள் கூடி சளசளுன்னு மழை கொட்ட ஆரம்பிச்சிடுச்சுன்னு. அந்த மழையோட விளைவைத்தான் இந்த பாட்டு சொல்லுது. பெரும் புனல், நதிகளும் குளமும் பெட்பு உற, கரும்பொடு செந்நெலும் கவின் கொண்டு ஓங்கிட, இரும்புயல் ககனமீது இடைவிடாது எழுந்து, அரும்புனல் சொரிந்தபோது அரசு உணர்ந்தனன். பெரும் புனல், நதிகளும் குளமும் பெட்பு உற. அந்த மழை சும்மா பெய்யலைங்க. பெரும் புனலா, பெரிய வெள்ளமா வந்துச்சு. அதனால என்னாச்சு? நதிகளும் குளனும் பெட்பு உற, ஆறு குளமெல்லாம் நிரம்பிடுச்சு. பெட்பு உரன்னா மக்கள் பார்க்க சந்தோஷமா விருப்பப்படுற மாதிரி நிரம்பி வழிய ஆரம்பிச்சுது. பாருங்க, வெறும் நீர்நிலை நிரம்பிடுச்சுன்னு சொல்லல, மனசுக்கு மகிழ்ச்சியா நிரம்பிடுச்சுன்னு சொல்றார் கம்பர். கரும்பொடு செந்நெலும் கவின் கொண்டு ஓங்கிட. தண்ணி வந்தா என்ன நடக்கும்? விவசாயம் செழிக்கும். கரும்பும் செந்நெல்லும், அப்போ அங்க முக்கிய பயிரா இருந்திருக்கலாம். கரும்பு செந்நெல்லுன்னு அழகு கொண்டதா. ஓங்கிட்ட, செழிச்சு வளர்ந்து நிக்குது. பார்க்கவே கண்ணுக்கு அழகா இருக்கு. கவின்னா அழகு. அழகு பெருகி செழிச்சு வளர்ந்துச்சு. இரும் புயல் ககன மீது இடைவிடாது எழுந்து. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வானத்துல இரும்புயல், பெரிய வலிமையான மேகங்கள். அதுவும் எப்படி? ககன மீது இடைவிடாது எழுந்து. வானம் முழுக்க இடைவிடாம மேகங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. சும்மா ஒரு நாள் மழை பெய்து நிக்கல, தொடர்ந்து பெய்ய போகுதுங்கிற குறிப்பு. அரும் புனல் சொரிந்தபோது அரசு உணர்ந்தனன். அப்படி வானம் இடைவிடாம எழுந்து அரும் புனல். அரும் புனல்னா என்ன? கிடைக்கிறதுக்கு அரிதான நீர். வறட்சியா இருந்ததால தண்ணி அவ்வளவு அரிது. அந்த அரிய நீரை மழை பெய்து சொரிந்தபோது, கொட்டின போது அரசு உணர்ந்தனன். அரசன் உணர்ந்து கொண்டான். எதை உணர்ந்தான்? அடடா, நம்ம நாடு இப்படி செழிக்குதே, ஆறு குளமெல்லாம் நிரம்பி வழியுதே, பயிர் பச்சை எல்லாம் கண்ணுக்கு அழகா வளருதே. இது சாதாரணமா நடக்காது. கலைக்கோட்டு முனிவர் வந்துட்டார். அவர் வருகையோட மகத்துவத்தால தான் இந்த மழை வந்திருக்கு, இந்த செழிப்பு வந்திருக்கு அப்படின்னு அரசன் புரிஞ்சுகிட்டான். பாருங்க, கம்பர் எப்படி சொல்றாரு. முனிவர் வந்ததும் அரசன் உடனே ஒரு அறிவிப்பு வெளியிட்டான் அப்படின்னு சொல்லல. நாடே தன்னோட செழிப்பால, தன்னோட புது வாழ்வால முனிவரோட வருகையை அரசனுக்கு உணர்த்துச்சுங்கிறாரு. இயற்கையே ஒரு தூதனாக மாறுவதை கம்பர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. ஒரு மகானோட வருகை ஒரு நாட்டையே எப்படி மாற்றுது, இயற்கை எப்படி அதுக்கு துணை நிக்குதுன்னு கம்பர் இந்த பாட்டுல அற்புதமா பதிவு பண்ணியிருக்கார். வறண்டு கிடந்த நிலம் உயிர் பெற்று எழுந்து அரசனுக்கு செய்தி சொன்ன அந்த காட்சி மனசுல நிக்குது இல்லையா? அடுத்ததா என்ன நடந்தது? அடுத்த பாடல்ல கம்பர் இன்னும் ஆழமா சொல்ல போறாரு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.